ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பிக்கிறாங்கன்னா அன்றாட நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த கடையை வந்து கண்டினியூவாக ரன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிற நபர் பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக புரோட்டா வந்து 5 ரூபாய்க்கு வந்து குறைந்த விலையில் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வண்டியூர் பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட்டு இடது பக்கம் ஒரு ரோடு போகும். அந்த ஸ்ட்ரீட்டில் நேராக வந்தீங்கன்னா இந்த 5 ரூபா புரோட்டா கடை இருக்குது. இந்த பகுதியில் வந்து யார்கிட்ட கேட்டாலும் 5 ரூபா புரோட்டா கடை எங்கேன்னாலும் மக்கள் வந்து சொல்லிடுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தீவிர ரசிகர். அவரை ஒரு கடவுளாகவே வணங்கி அவருடைய கொள்கையில் மனதில் வைத்து கொண்டு இந்த 5 ரூபாய்க்கு வந்து புரோட்டா வந்து குறைந்த விலையில் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவருடைய இந்த நேர்மையை, இவருடைய இந்த சேவை மனப்பான்மையை பாராட்டும் விதமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே வந்து நேரில் அழைத்து வந்து இவரை வந்து பாராட்டியிருக்காரு. வாங்க, இவர் 5 ரூபா புரோட்டா கொடுக்குறதுக்கு என்ன காரணம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த அந்த தருணத்தில் என்ன நடந்தது அப்படின்ற பல்வேறு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே வணக்கம். அண்ணே உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கண்ணே. இல்லை, என் பேர் ரஜினி சேகர். ரஜினி சேகர்? ஆமாம். சொல்லுங்கண்ணே. நம்மளை ரஜினி சேகர் 5 ரூபா போட்டா கடைனால யார் வேணாலும் சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு. சரிண்ணே. நம்ம வந்து கடை வச்சு 20 வருஷம் ஆகுது. சரிண்ணே. ஆமாம், 20 வருஷம் ஆகுது. நம்ம வந்து 12 அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 5 ரூபா தான் புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கோம். 5 ரூபாய்க்கு தான் புரோட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? புரோட்டா அது வந்து நம்ம தலைவர் ரஜினிகாந்தி. தலைவர் ரஜினி? ஆமாம், அவர் கடவுள். உங்களுக்கு கடவுள் அவர்? ஆமாம், நம்மளுக்கு கடவுள் அவர் சித்தர். சரிண்ணே. ஆமாம், அவருக்காண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ கேட்டாங்க மக்கள், என்ன ரஜினி பிறந்த நாள் இன்னைக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த நாள் வந்து என்றைக்குமே கிடைக்காது தலைவருக்கு. 12 சரி. இன்னையிலேருந்து புரண்டா 5 ரூபா மக்களுக்கு என் கடை இருக்க தட்டியும் அப்படின்னு சொன்னேன். மக்களே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆகுது. சரிண்ணே. 14 வருஷமா 5 ரூபா தான் போடுறோம். 5 ரூபா தான் கொடுக்குறீங்க? 5 ரூபா தான் போடுறோம். டீ 5 ரூபா, இட்லி 5 ரூபா, வடை 5 ரூபா. சரி. எல்லாமே 5 ரூபா தான். இல்லாத மக்கள், ஏழை மக்கள் என்னைக்கு வேணாலும் நம்ம கடையில் வந்து சாப்பிடலாம். இதெல்லாம் சேவை செஞ்சாங்கிறது தான் கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கடவுளே நம்மளை கூப்பிட்டாரு. நீங்கள் உண்மையாக உழைச்சனால உங்களை வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களே வந்து உங்களை அழைச்சி பேசியிருக்காங்க. ஆமாம். ஆனால் ஆரம்பத்தில் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கண்ணே? ஆரம்பத்தில் வேலை பார்த்தோம்ண்ணே. எங்கே வேலை பார்த்தீங்கண்ணே? நம்ம தெக்குவாசலில் வேலை பார்த்தோம். சரிங்கண்ணே. எனக்கு வேலை பார்க்குறப்ப மாத சம்பளம் 30 ரூபா. சரி. ஒரு நாளைக்கு 1 ரூபா அது. சரிண்ணே. ஆனால் 20 ஹவர் வேலை பார்க்கணும். 20 மணி நேரம் வேலை பார்க்கணும்? 20 மணி நேரம் வேலை பார்த்தா 1 ரூபா சம்பளம். என்ன வேலைண்ணே? இந்த டேபிள் துடைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, தண்ணி எடுக்கிற வேலை. சரிண்ணே. அந்த இலை எடுக்கிற வேலை, இப்படிலாம் வேலை ஒத்தையில பார்த்தனால தான் இன்றைக்கி நம்ம அடிப்படையிலேருந்து வேலை பார்த்தனால தான் இன்றைக்கி ஒரு கடையாக வச்சுருக்கோம். ஹோட்டல் கடையில் வேலை பார்த்துருந்தீங்க நீங்கள்? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிண்ணே. நம்ம மதுரைக்கு வந்து 87 வந்தோம். 1987? 87 வந்தப்போ 1 ரூபா சம்பளம். சரிண்ணே. கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பழகி இன்றைக்கி சப்ளையர் ஆகினேன். சரிண்ணே. மாஸ்டர் ஆகினேன். சரி. புரோட்டா போடுறேன், குழம்பு வைக்கிறேன், எல்லாம் வைக்கிறேன். இன்றைக்கி கடைக்கு ஓனராக இருக்கும். நம்ம உழைப்பு தான் காரணம். சரிண்ணே. ஆமாம், அன்னைக்கு நம்ம பலனை எதிர்பார்க்கல, உழைச்சோம். அந்த உழைப்பு இன்னைக்கு வீண் போகலை. ஒரு முதலாளியாக இருக்கிறோம், அவ்வளோது. இப்போ எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறது வந்து இப்போ ஒரு நல்ல வருமானம் கிடைக்கணும், நம்ம குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் தனியாக ஒரு ஹோட்டல் கடை நடத்தி இந்த கம்மியான விலைக்கு கொடுக்குறீங்க. ஆமாம். இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுங்களா? கட்டுப்படி ஆகும். கொஞ்சம் வியாபாரம் நல்லா ஓடினா கட்டுப்படி ஆகும். சரிண்ணே. கொஞ்சம் கம்மியாக ஓடிச்சுன்னா கையை பிடிக்கும். ஆமாம். அதுபோல் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இல்லாத மக்கள் சின்ன பிள்ளைய வருதுங்க, வந்து 2 புரோட்டா 10 ரூபா கொடுத்து சாப்பிடுதுங்க. ஒரு புரோட்டா கேட்டாலும் நாங்கள் பிளேட் போட்டு வச்சுருவோம். சரி. அது ஏமாந்து போகக்கூடாது. இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. சில நேரம் காசு இல்லாமல் வருவாங்க, சின்ன பிள்ளையெல்லாம் வருமுங்க. ஒரு 4 பேர் வருவாங்க, 2 பேர் காசு கொண்டு வருவானுங்க, 2 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. சரி. புரோட்டா வச்சு விட்றான் அப்படிமே. அவங்களே எங்கள் பெண்ணு கொண்டு வா, நம்ம என்னத்தை கொண்டு வந்தேன், இல்லாத குழந்தைகளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன் சாப்பாடு. சரி. அவங்கள அடுத்த பிள்ளைகளை வச்சு பார்க்க வச்சுட்டு கொடுக்குற பழக்கமே கிடையாது நம்மளுக்கு. 4 பேர் வர, 2 பேர் காசு இல்லாமல் 2 பேர் சேர்த்து வச்சு விட்றாமே. சாப்பிடுவேன், மாஸ்டர் போயிட்டு வரேன் அப்படின்பா, ரொம்ப சந்தோஷப்படா அப்படிமே. இதுதான் வேணும். ஏன்னா இருக்க தட்டி நல்லா செய்வோம்னே மக்களுக்கு, அது போதும்ண்ணே எனக்கு. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கம்மியான விலைக்கு உணவு கொடுக்குறீங்க, உங்களோட மனைவி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கண்ணே? இல்லை, அவங்க தானே ஃபுல் சப்போர்ட்டு. அவங்க சப்போர்ட் இல்லை நம்ம கடையை வைக்க முடியாது. வீட்டில் மாவாட்டுறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அவங்களும் கொஞ்சம் சைடில் வியாபாரம் பார்ப்பாங்க, மாவாட்டி வியாபாரம் பார்ப்பாங்க. சரி. கொஞ்சம் இந்த ஜவுளி வியாபாரம் பார்க்குறாங்க, கடனை வாங்கி போட்டு லோன் போட்டு இந்த ஜவுளி வியாபாரம் பார்க்குறாங்க. சரி. இதெல்லாம் பார்க்குறதுனால அங்கிட்ட எங்களை தூக்கி போட்டு உருட்ட வேண்டி இருக்குது. அவையிலையும் சத்தம் போட தான் செய்வாங்க, என்னையா அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. அதான் சொன்னேன், பலனை எதிர்பார்க்கல.
சரி. ஆண்டவனாக கூப்பிட்டாரு. சரி. அதே மாதிரி செய்வோம். என்னைக்குனாலும் நடக்கும், நல்லதே நடக்கும். நல்லதே செய்கிறோம், நல்லதே நடக்குது. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை, அவ்வளோது. ஆனால் இந்த அளவுக்கு கம்மியான விலையில் கொடுக்கணுன்ற அந்த உணர்வு, அதாவது ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும், குறிப்பாக சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சுண்ணே? நம்ம ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம்ண்ணே. சரிண்ணே. சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேனால மதுரைக்கு வந்த புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. மீனாட்சி பட்டணத்தில் இருந்து இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு வந்து கடவுள் ஒரு காரணம். நீ கடை வச்ச பிறகு ஏன் தலைவர் ஒரு காரணம். சரி. ஏன்னா இந்த வயசுல அவர் உழைக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைச்சா நடிக்க வேண்டியதே கிடையாது. சரி. இருக்கத்தட்டி உழைக்கணுங்கிறாரு பற்றி அந்த சுறுசுறுப்பு, அதை பார்த்து நம்மளுக்கு தோணுது. சுறுசுறுப்பாக உழைச்சாதான் மக்களுக்கு கொடுக்க முடியும்னு. இல்லைன்னா நம்மளை கூப்பிடுவாங்க அவரு, சொல்லுங்க. கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க, நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுனா எப்படி உண்மையாக இருக்கிறாப்புல அப்படின்னு நினச்சி நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த உண்மையை என்னைக்கு நம்ம பாராட்டணும். இன்னைக்கு ஹோட்டல் கடை வைக்கிறவங்க வந்து எவ்வளோ வருமானம் வருது அப்படின்ற கால்குலேட் பண்ணி தான் அவங்க ரன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம வருமானம்லாம் எதிர்பார்க்கறதே இல்லைண்ணே. அன்னன்னைக்கு ஓடுதா, ஏதோ வீட்டுக்கு செலவுக்கு 300, 200, 400 கொண்டு வரோமா. சரி. இல்லையா, அதுவும் இல்லை. ஒரு நாளைக்குலாம் வியாபாரமே இல்லைன்னா அதுவும் நினைக்கிறது இல்லை. அவ்வளோது. வியாபாரம் ஓடிச்சுன்னா நல்லா இருக்கும். வியாபாரம் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டு போக முடியும். வீட்டில் அன்றைக்கி சத்தம் போடுவாங்க. சரி. என்னையே காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி போகிற, நைட்டு 12 மணிக்கு வர, இவ்வளோ தான் சம்பளமாக, இன்னைக்கு கிடைச்ச படி அளவு அவ்வளோதான்ப்பா அப்படின்றது. ஆனால் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்திச்சிங்க. ஆமாம். அவர் உங்ககிட்ட என்ன பேசினாருண்ணே? இது எப்படி உங்களுக்கு கட்டுது இன்றைக்கி விற்கிற விலைவாசியில், என்ன இப்படி சாஸ்தி அப்படின்னு கேட்டாங்க. சார் நீங்கள் செய்கிறது யாருக்குமே தெரியலன்னு சொல்கிறாங்க உலகத்துக்கு. ஆனால் நீங்கள் செய்கிறீங்க. சரி. தெரியாமல் அது வந்து தர்மம் செய்கிறது வந்து யாருக்குமே தெரியப்படாது. அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் உங்கள் ரசிகர் 40 வருஷமாக இருக்கிறோம். சரி. இந்த கையிலலாம் குத்திருக்கோம் ரஜினி சேகர்னு சொல்லி. ஓ, கையில் குத்திருக்கீங்க? ஆமாம், ரஜினி சேகர். ரஜினி சேகர். ஆமாம். ஓகே. ரஜினி சேகர்னு குத்திருக்கேன். சரி. அப்போ இவ்வளோ இது இருக்கும்போது நாங்களே ஏதாவது செய்யணும்ல, அதுக்காண்டி நாங்கள் இப்போ இது வரைக்கும் 5 ரூபாய்க்கு பரோட்டா கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் இந்த மாதிரி கம்மியான விலைக்கு உணவு கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன சவால்கள்லாம் இருந்துச்சுண்ணே? ஏன்னா ஏகப்பட்ட அவமானத்தை சந்திச்சிருக்கோம். நம்ம ஏகப்பட்ட வேற சந்திச்சிருக்கோம். நம்மளை ரொம்ப கேலியா நக்கலா, என்னையா இவர் படத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ கம்மியாக கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, இல்லை உனக்கு என்ன செய்ய போறாரு அவர் அப்படிம்பாரு. அதாச்சு என்னை பற்றி பேசுங்க, அவரை பற்றி பேசவே பேசாதீங்க. சரி. அது என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சிருக்கேன். சரி. அதுக்காண்டி உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்காண்டி நான் அவரை எடுக்க போற கிடையாது. எனக்கு அவர் கடவுள், எங்க சாமி மாணிக்கு நான் அவரை வச்சிருக்கேன். சரி. இன்னைக்கு அவங்க ஒவ்வொருமே வந்து என்கிட்ட கை கொடுக்குறாங்க. ஏன் உண்மையா இருந்ததுக்கு உன் தலைவர் உனக்கு செஞ்சுட்டாரப்பா, உண்மையிலே பாராட்டி நிறைய பேர் சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க. அப்போ இவ்வளவு நாள் நம்ம அசிங்கத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி அதை நம்மளே ஏற்றுக்கொண்டோம். நீ என்ன சொன்னான்னு சொல்லிட்டு போ, என் மனசு கரெக்டாக இருக்கு, அதனால இன்னைக்கு நல்லா இருக்கும். அவரே கூப்பிட்டாரு. அதுதான் உண்மை. எவ்வளோ அசிங்கத்தை இப்போ ஏற்பட்டதுனால உண்மையாக இருந்ததுக்காண்டி இன்னைக்கு ஒரு பாராட்டு. பாராட்டு. இந்த பாராட்டு கிடைக்கும் நீங்கள் நினச்சிங்களாண்ணே? நான் கனவுலே நினைக்கல. பொறுத்து இருந்தவங்க பூமி ஆழ்வான் இருக்கிறாங்க, நம்ம பொறுத்து இருந்திருக்கோம், நல்லா வாழ்ந்துட்டோம். அது உங்கள் உறவுக்காரங்க என்ன சொல்கிறாங்கண்ணே? நண்பர்கள்லாம் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. சரிண்ணே. சொந்தக்காரங்க அனைத்து பேருமே பாராட்டுறதுக்கு இது மேலே பாராட்டிட்டாங்க. பரவாயில்லையே, ரஜினிகிட்ட போய் போட்டோ எடுத்தீங்களே, ரஜினிகிட்ட போய் போட்டோ எடுத்தீங்கன்னு. நான் உண்மையாக இருந்தனால எனக்கு கிடைச்ச பாராட்டு. இப்போ அவரை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குண்ணே இப்போ லைஃபு? நல்லா இருக்குண்ணே. உடம்பே ஆரோக்கியமாக இருக்குது. உண்மையிலேயே அவரை காலை தொட்டு கும்பிட்டுட்டு வந்த பிறகு நம்மளை தொட்டு தூக்குனாப்புல ஒரு சித்தருக்கு உள்ள பவர் எப்படி இருக்குமோ அந்த சித்தருக்கு மேலே உள்ள பவர் இருந்துச்சு. 75 வயசு ஆகுது. அவர் பார்க்காத மலை கிடையாது, பார்க்காத கோயில் கிடையாது. அப்போ அவரை நம்ம வணங்குறதுனால தப்பே கிடையாது. அதான் வாழும் சித்தர். அவ்வளோ ஒரு அற்புதம். அவர் கண் பட்டாலே நம்மளுக்கு கருமம்லாம் தீர்ந்து போயிடும். எல்லாரும் சொல்லுவாங்க. சரி. சித்தர்களை பார்த்தீங்க, நம்மளுக்கு சித்தர் அவர் பார்த்தாலே பார்வையெல்லாம் முடிஞ்சிச்சு, கர்மவே முடிஞ்சிச்சு. அவ்வளோ ஒரு பவரான கண். சின்ன கடையாக நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி நடந்தாலும் பட் அந்த பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து இன்னும் கஷ்டப்பட்டு தானே இருக்கீங்க. அது உண்மைதான், உண்மை. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா கஷ்டப்படுவோம்ல, அதெல்லாம் பலன் கிடச்சிக்கிட்டே இருக்கும்ல, அவ்வளோதானே. எங்கிட்ட ஒரு வழியில் வழி வராதா? எல்லாத்துக்கும் இறைவன் படி அளக்க முடியுமா? அளக்க முடியாது. சாமியை கும்பிட்றோம், யாருக்கோ ஒரு ஆளுக்கு படி அளக்குறாங்க. சரி. நம்ம இன்னைக்கு வரைக்கும் சாமியை கும்பிட்டுருக்கோம், கடவுள் படி அளந்துருக்காரு. ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் விலைவாசி இந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் வந்து கம்மியான விலைக்கு உணவு கொடுக்குறீங்க. இது வந்து உங்களால் எத்தனை வருஷம் கண்டினியூவாக இந்த ரேட்லேயே கொடுக்க முடியும்? இல்லை, நான் தெம்பா இருக்க தட்டி கொடுப்பேனே. என் இறைவன் என்னைக்கு தெம்பு அடக்குறாரோ அன்னையோட அதை முடிச்சுக்கிடுவேனே. 5 ரூபாய்க்கு தான் கொடுப்பீங்க? 5 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் பரோட்டா. அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது.
5 ரூபா புரோட்டா கடை. ஆமாம், 5 ரூபா புரோட்டா கடைனால எல்லாமே ஓரளவுக்கு உள்ளே அடங்கிடும். 5 ரூபாய்க்கு டீ 5 ரூபா, இட்லி 5 ரூபா, வடை 5 ரூபா, புரோட்டா 5 ரூபா. காலையில் இருந்துச்சோமா ஒரு வடை ஒரு டீ 10 ரூபாயோட முடிஞ்சு போயிடும். 3 இட்லி ஒரு டீ சாப்பிட்டா 20 ரூபா முடிஞ்சிச்சு காலை டிஃபன். இன்னைக்கு எங்கேயுமே சாப்பிட முடியாது இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு. ஆமாம், டீயே 20 ரூபா விற்கிது, நம்ம 5 ரூபாய்க்கு தான் டீ கொடுக்குறோம். அதனால் வந்து மக்கள் வந்து பெரும்பாலும் விரும்பி நம்ம கடைக்கு வருவாங்க. கண்டிப்பான முறையில் இல்லாத மக்கள் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போவாங்க. ஆமாம், அது வந்து எந்த ஒரு இப்போ நிறைய பேருமே ஆஃபீஸர்லாம் வராங்க, நிறைய ஆளுங்கள்லாம் வராங்க. வேலைக்கு போகிறவங்கள 4 இட்லி ஒரு வடை சாப்பிட்டு போவாங்க, 25 ரூபா. அதெல்லாம் சாப்பிட்டுட்டுமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆமாம், 20 வருஷம் ஆகுது நம்ம கடை வச்சு. 15 வருஷமாக 5 ரூபாய்க்கு தான் பரோட்டா போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த குவாலிட்டியும் மாறலை, தரமாக இருக்குது, மக்களுக்கு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்றைக்கும் இந்த விலைவாசி கூடினாலும் இந்த 5 ரூபாய்க்கு மேலே பரோட்டா விலை கூடாது. என் ஆயில்ஸ் இருக்க தள்ளிக்கும் பரோட்டா 5 ரூபாய்க்கு தான் கொடுப்போம். எல்லாரும் நல்லாயிருக்கும், நாங்களும் நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். இதுவரை அண்ணே வந்து பல்வேறு தகவல்லாம் நமக்கு சொன்னாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, புரோட்டா வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்குறாரு, என்ன சின்னதாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் கிடையாது. எல்லா ஹோட்டலில் இருக்க மாதிரி இந்த பரோட்டாலாம் மற்ற கடைக்கெலாம் போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். அந்த அளவில் தான் ஒரு புரோட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நல்ல தரமாகவும் குவாலிட்டியாகவும் தான் இங்கே வந்து உணவுகள்லாம் ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ பார்க்குறவங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா அண்ணன் கடைக்கு வந்து பாருங்கள், இந்த 5 ரூபா புரோட்டாவை சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். எந்த ஒரு தொழில் செய்தாலும் நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடன் செய்தால் கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு எடுத்துக்காட்டே வந்து நம்ம அண்ணன் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.